திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிகாரம் சைவ நெறி பாடசாலை என்கிற டெலகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் இரவு 9:50க்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய திருத்தொண்ட தொகை பாடி, பிறகு மணிவாசகர் அருளிய திரு பொன்னூசல் முதல் பாடலும் கடைசி பாடலும் பாடி, பிறகு ஆத்மார்த்த பூசை செய்து நிறைவு செய்து ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறோம். அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனமொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். எப்பொழுதும் போல சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய தில்லைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன் என்கிற சுந்தரமூர்த்தி சுவாமிகளோட பாடலோடு நிகழ்ச்சியை துவங்குவோம். சிவபெருமான் சிவசிவா. திருச்சிற்றம்பலம். திருத்தொண்ட தொகை. தில்லை வாழந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன், திருநீலகண்டத்து குயவனார்க்கடியேன், இல்லையே என்னாத இயற்பகைக்கும் அடியேன், இளையாந்தன் கொடிமாறன் அடியார்க்கும் அடியேன், வெல்லுமாமிக வல்லமை பொருளுக்கடியேன், விரிபொழில் சூழ்குன்றையார் விரண்மிண்டற்கடியேன், அல்லிமென் முல்லையந்தரமர் நீதிக்கடியேன், ஆரூரன் ஆரூரில் அம்மானு காலே, ஆரூரன் ஆரூரில் அம்மானு காலே. இரண்டாவது பாட்டு சரஸ்வதி வாங்க. ஓம் நம சிவாய. இலைமலிந்த வேல் நம்பி எரிபத்தற்கடியேன், ஏனாதிநாதன் தன்ன கேட்கல. கண்ண இல்மலிந்த வேல் நம்பி எரிபத்தற்கடியேன், ஏனாதிநாதன் தன் அடியார்க்கும் அடியேன், கலைமலிந்த சீர் நம்பி கண்ணப்பற்கடியேன், கடவுரில் கலையன் தன் அடியார்க்கும் அடியேன், மலைமலிந்த தோள்வள்ளல் மான கஞ்சாதன் எஞ்சாதழ்வாட்டாயன் அடியார்க்கும் அடியேன், அலைமலிந்த புனல் மங்கை ஆனாயற்கடியேன், ஆரூரன் ஆரூரில் அம்மானு காளே, ஆரூரன் ஆரூரில் அம்மானு காளே. நன்றி ஐயா. வாங்க பெருமாள் ஐயா வாங்க. திருச்சிற்றம்பலம். மும்மையாள் உலகாண்ட மூர்த்திக்கும் அடியேன், முருகனுக்கும் முருத்தீர பசுபதிக்கும் அடியேன், செம்மையே திருநாளை போவார்க்கும் அடியேன், திருகுறிப்பு தொண்டர்தம் அடியார்க்கும் அடியேன், மெய்மையே திருமேனி வழிபடா நிற்க வேண்டெழுந்த தாதைத்தாள் மழுவினால் எறிந்த அம்மையானடி சண்டி பெருமானுக்கடியேன், ஆரூரன் ஆரூரில் அம்மானு காலே, ஆரூரன் ஆரூரில் அம்மானு காலே. திருச்சிற்றம்பலம். சாமந்தி அம்மா மூணாவது பாட்டு பாறைய. திருநின்ற செம்மையே செம்மையாண்ட திருநாவுக்கரையந்தன் அடியார்க்கும் அடியேன், பெருநம்பி குலைச்சிறைதன் அடியார்க்கும் அடியேன், பெருமிழலை குறும்பர்க்கும் பேயார்க்கும் அடியேன்,
ஒரு நம்பி அப்பூதி அடியார்க்கும் அடியேன் ஒளிப்புணர் சூழ் சாத்த மங்கை நீல நக்கற்கடியேன் அருநம்பி நமிநந்தி அடியார்க்கும் அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானு காலே ஆரூரன் ஆரூரில் அம்மானு காலே. திருச்சிற்றம்பலம். சிவாய நம ஐயா. நன்றி ஐயா. நன்றி ஐயா. அற்புதம் அற்புதம். நன்றி நன்றி நன்றி. வாங்க வந்தவா செண்பகம். திருச்சிற்றம்பலம் ஐயா. அனைத்து அடியார்களுடைய வணங்குகிறேன் ஐயா. வம்பரா வரிவண்டு மனம் நார மலரும் மது மலர் நற்கொன்றையான் அடியலால் பேனா எம்பீரான் சம்பந்தன் அடியார்க்கும் அடியேன் ஏயர்கோன் கலிகாமன் அடியார்க்கும் அடியேன் நம்பீரான் திருமூலன் அடியார்க்கும் அடியேன் நாட்டமிகு தண்டிக்கும் மூர்க்கர்க்கும் அடியேன் அம்பரான் சோமாசி மாறனுக்கும் அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானு காலே ஆரூரன் ஆரூரில் அம்மானு காலே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. காயத்ரி அம்மா பாடுறீங்களா? பாட சொல்லட்டுங்களா ஐயா? பாட சொல்லுங்க. திருச்சிற்றம்பலம் ஐயா. வார்கொண்ட வனமுலையால் உமையங்கள் கழலே மறவாது கல்லெறிந்த சாக்கியர்க்கும் அடியேன் சீர்கொண்ட புகழ்வல்லல் சிறப்புளிக்கும் அடியேன் செங்காட்டங்குடிமேய சிறு தொண்டற்கடியேன் கார்கொண்ட கொடை கழற்றியறிவார்க்கும் அடியேன் கடற்காழி கணநாதன் அடியார்க்கும் அடியேன் ஆர்கொண்ட வேல் கூற்றன் கலந்தை கோணடியேன் ஆரூரன் காலே ஆரூரன் ஆரூரில் அம்மானு காலே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றி. அடுத்து ஆண்டாளம்மா. ஆண்டாளம்மா. சிவானம ஐயா பாடுறேங்க. நன்றிங்க ஐயா. திருவடி வணங்குகிறேன். பொய்யடிமையில்லாத புலவர்க்கும் அடியேன் பொழிகரூர் துஞ்சியர் பொழிகரூர் துஞ்சியர் புகழோழற்கடியேன் மெய்யடியார் நரசிங்க முனையறையார்க்கடியேன் விரிதிரை சூழ்கடல் நாகை அதிபத்தற்கடியேன் கைதடிந்த வரிசிலையான் கலிகம்பன் கலியன் கழல் சக்தி வரிஞ்சயர்கோன் அடியார்க்கும் அடியேன் ஐயடிகள் காடவர்கோன் அடியார்க்கும் அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானு காலே ஆரூரன் ஆரூரில் அம்மானு காலே. சிவா. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. நன்றிம்மா. காயத்ரி அம்மா. காயத்ரி அம்மா படிக்கிறீங்களா? ரைட்டு. வாங்க முத்தையா படிங்க. கேட்டுக்கிறீங்களா? வாங்க முத்தையா வாங்க. ஓ நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய. கரைக்கந்தன் கலவடிய காப்பு கொண்டிருந்த களம்புள்ள நம்பிக்கும் காரிக்கும் அடியேன் நிறை கொண்ட சிந்தையான் நெல்வேலி வென்ற நின்ற சீர் நெடுமாறன் அடியார்க்கும் அடியேன் துறை கொண்ட செம்பவளம் இருளகட்டும் சோதி தொன்மையிலை வாயிலான் அடியார்க்கும் அடியேன் அறை கொண்ட வேல் நம்பி முனையடுவார்க்கு அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானு காலே ஆரூரன் ஆரூரில் அம்மானு காலே. திருச்சிற்றம்பலம். சிவசிவா. நமச்சிவாய. நன்றிங்க ஐயா. அடுத்து பெருமாள் ஐயா. கடல் சூழ்ந்த உலகெல்லாம் காக்கின்ற பெருமான் காடவர்கோன் கலர் சிங்கன் அடியார்க்கும் அடியேன் மடல் சூழ்ந்ததார் நம்பி இடங்களிக்கும் தஞ்சை மன்னவனாம் செருந்துணைதன் அடியார்க்கும் அடியேன் புடை சூழ்ந்த புளியதல் மேல் அறவாட ஆடி
பொன்னடிக்கே மனம் வைத்த புகழ் துணைக்கும் அடியேன் அடல் சூழ்ந்த வேல் நம்பி கோட்பொழிக்கும் அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காலே ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காலே. திருச்சிற்றம்பலம். அற்புதம். அடுத்து வேற யாராவது படிக்கணும்? ஆமா, குமாரையா இருக்காரு. வாங்க குமாரையா. சிற்றம்பலம். பக்தராய் பணிவார்கள் எல்லார்க்கும் அடியேன் பரமனையே பாடுவார் அடியார்க்கும் அடியேன் சித்தத்தை சிவன்பாலே வைத்தார்க்கும் அடியேன் திருவாரூர் பிறந்தார்கள் எல்லார்க்கும் அடியேன் முப்போதும் திருமேனி தீண்டுவார்க்கடியேன் முழு நீரு பூசிய முனிவர்க்கும் அடியேன் அப்பாலும் அடிச்சார்ந்தார் அடியார்க்கும் அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காலே ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காலே. நன்றி பெருமானி. திருச்சிற்றம்பலம். அற்புதம் அற்புதம் அற்புதம். வேற யாராவது நவநீதன் ஐயா பாடுறீங்களா? புத்தகம் இல்லைல்ல? சிவபெருமானே. அற்புதம் 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 அற்புதம். நன்றி நன்றி நன்றி. நல்லது 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 நல்லது. நன்றி நன்றி நன்றிங்க ஐயா நன்றிங்க ஐயா. வாங்க பெருமாள் ஐயா பாடு. மன்னிய சீர்மறைநாவன் என்ற ஊர் பூசல் வரிவளையால் மாணிக்கும் நேசனுக்கும் அடியேன் தென்னவனாய் உலகாண்ட செங்கனார்க்கு அடியேன் திருநீல கண்டத்து பாணனார்க்கு அடியேன் என்னவனா மரணடியே அடைந்திட்ட சடையன் இசைஞானி காதலன் திருநாவலூர்கோன் அன்னவனாம் ஆரூரன் அடிமை கேட்டுவப்பார் ஆரூரில் அம்மானுக்கு அன்பராவாரே ஆரூரில் அம்மானுக்கு அன்பராவாரே. திருச்சிற்றம்பலம். அற்புதம் அற்புதம். நம்முடைய நிகழ்ச்சியுடைய அடுத்த பக்கமாக நாம் மாணிக்கவாசகர் சுவாமிகள் அருளிய பொன்னூசல், அதாவது முதல் பாடல் கடைசி பாடல். முதல் பாட்டு குமரையா. நன்றிங்க பெருமாள். திருச்சிற்றம்பலம். சீரார் பவளங்கால் முத்தம் கயிறாக ஏறாரும் பொற்பலகை ஏறி நிதமர்ந்து நாராயணன் அறியா நான் மலர்த்தாள் நாயடியேற்கு ஊராக தந்தருளும் உத்தர கோசமங்கை ஆராமுதின் அருள்தாள் இணைப்பாடி போரார் கண்மடவீர் பொன்னூசலாடாமோ 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 பொன்னூசலாடாமோ. நன்றி பெருமான். ஐயா அடியன் படிக்கவா? சிவபெருமானே. தெங்குலவு திரு உத்தர கோசமங்கை
தங்குலவு சோதித்தனி உருவம் வந்தருளி செங்குலவு சோலை திரு உத்தர கோசமங்கை தங்குலவு சோதித்தனி உருவம் வந்தருளி எங்கள் பிறப்பறுத்திட்டு எந்தரமும் ஆட்கொள்வான் பங்குலவு கோதையும் தானும் பணி கொண்ட பொங்குலவு கொன்றை சடையான் குணம் பரவி பொங்குலவு போன்முலையே பொன்மூஸ் பொன்னூசல்லாடாமோ பொன்னூசல்லாடாமோ பொன்னூசல் ஆடாமோ பொன்னூசல்லாடாமோ. திருச்சிற்றம்பலம். வெள்ளையம்பலம். நம்ம நிகழ்ச்சியில நன்றி 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 சிவபெருமானே. சிவபெருமானே நம்ம நிகழ்ச்சியில திருத்தொண்ட தொகை பாடிட்டு அப்புறம் அதுக்கப்புறமா நம்ம பொன்னூசல் பாடுறோம். பொன்னூசல் பாடுறதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன பண்றோம், நிகழ்ச்சிக்கு அகப்பூசிக்க போறோம். அது என்ன, நீங்க ஒரு மாதிரி பொன்னூசல் பாடிட்டு ஒரு பள்ளி அறைக்கெல்லாம் முடிஞ்சு உள்ள போறோம் அந்த நேரம் பார்த்து அகப்பூசிய வைக்கிறீங்களே அப்படின்னா, இந்த பொன்னூசல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் போகும். நம்ம கருவுற்ற நாள் முதலாய் நம்ம இறைவர் வந்து எல்லா பொறுப்பும் அவர் தான் வச்சிருக்காரு. உடையவர் அவர் தான். ஆமா, நம்மெல்லாம் நம்ம உடையவர் அவர் தான். எல்லாவற்றையும் உடையவர். நம்முடைய உயிரை உடையவர், நம்முடைய ஆன்மாவை உடையவர், நம்முடைய உயிரை உடையவர், நம்முடைய மயக்கத்தை மாயை உடையவர், நம்முடைய கண்மத்தை உடையவர், நம்முடைய ஆணவத்தை உடையவர். இதெல்லாம் ஒன்றாய் உடனாய் வேறாய். சாமி எப்படி இருக்காரு? ஒன்றாய் இருக்கும்போது பதிஞானம், உடனாய் இருக்கும்போது பசுஞானம், வேறாய் இருக்கும்போது பாசஞானம். புரியுதுங்களா? ஒன்றாய் உடனாய் வேறாய். எல்லாரும் இறைவனுடைய அம்சம்தான். எப்போ எப்போ வேறா இருக்கிறாரு? நம்ம ஆணவத்துல இருக்கும்போது. எப்போ வேறா இருக்கிறாரு? நம்ம கண்மத்துல இருக்கும்போது. எப்போ வேறா இருக்கிறாரு? நம்ம மயக்கத்துல இருக்கும்போது. எப்போ உடனா இருக்கிறாரு? பசு அறிவு பெற்ற பிறகு. நம்முடைய உயிர் அறிவு வந்த பிறகு நமக்கு உடனா இருக்கிறாரு. சரி, எப்போ ஒன்றா இருக்கிறாரு? பதிஞானம் பெற்ற பிறகு ஒன்றா இருக்கிறார். ஒன்றாய் உடனாய் வேறாய். எல்லாரும் இறை அம்சம் தான். அப்ப எங்க பிரிகிறோம்? நம்ம எல்லாருமே எல்லாம் இறை அம்சம் தான், இல்லைன்னு சொல்லல. எந்த இடத்துல நம்ம பிரிகிறோம்? ஆணவத்தால பிரிகிறோம், கண்மத்தால பிரிகிறோம், மயக்கத்துல மாயையில பிரிகிறோம். ஆனா உயிர்ல எல்லாரும் ஒன்னாயிரும். ஆன்ம ஞானம் போது எல்லாருக்கும் ஒண்ணுதான், ஒரே கரண்ட் தான். உயிரோட இயல்பு எல்லாருக்கும் சேம் தாங்க. எல்லாருக்கும் பசிக்கும், எல்லாருக்கும் டாய்லெட், எல்லாருக்கும் மூத்திரம், எல்லாருக்கும் பசி, காம குரோத மோகம் லோபம் மதம் மாச்சாரம் டம்பம் மசு என்ற மாதிரி எல்லாருக்கும் உதவன, எல்லாருக்கும் அந்த இயல்பு வந்து உயிரை பற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாருக்கும் இயல்பு தான். அப்போ உயிர் அறிவுன்னும் போது பசு அறிவு. அப்ப இந்த ஒன்றாய் உடனாய் வேறாய்ன்றதுக்கு அர்த்தம் புரிஞ்சிச்சா? சாமி ஒன்னாதான் இருக்கிறாரு. எங்க வந்து பிரிகிறாரு? மாயை நம்மளை பிரிச்சிருது, தொழில் நம்மளை பிரிச்சிருது, ஆணவம் நம்மளை பிரிச்சிருது. அவ்வளவுதான் சங்கதி, அவ்வளவுதான் சங்கதி. இப்ப இன்னைக்கு நடக்கிற எல்லா சண்டைகளுக்கும் இந்த கீழே இருக்கிற இந்த அடிப்படையில் இருக்கிற இந்த ஆணவம் தான். எல்லாத்துக்கும் பிரச்சனை இந்த தொழில் தான். அந்த தொழில் வேறுபாட்டுனால ஏற்றத்தாழ்வு என்ன பண்ணுது? ஆமா, எல்லா தொழிலும் ஒரு தொழில் தான் அப்படின்ற பக்கம் வராம மயக்கம் மாயை உண்டாக்குது. இது உயர்ந்தது, இது தாழ்ந்தது, ரெண்டு நிலைமை உண்டாக்குது. ஏற்றத்தாழ்வுகளை உண்டாக்கி இரவு பகல்ன்ற மாதிரி இன்பத்தையும் துன்பத்தையும் உண்டாக்கி என்ன பண்ணுது? நம்மளை கொண்டு போய் சேர்க்குது. அதனாலதான் நம்ம என்ன பண்ணணும், இதுல எல்லாம் தப்பிக்கணும்.
அப்போ வேறா இருக்கிற இறைவன், கடவுள் இல்லைன்னு சொல்றவனுக்கும் சாமி உயிரா இருக்கிறார் இல்லையா? நாத்திகனுக்கும் அவன் உயிரா இருக்கிறாரு. ஆமா, நாத்திகனுக்கும் உயிரா இருக்கிறார் சிவபெருமான், சிவசிவா, திருச்சிற்றம்பலம். ஆமா, இல்லைன்னு சொல்லிட்டு அவன் இருக்கிறான் இல்லையா? அவனுக்கும் ரட்சிக்கிறாரே. அதான் பெரிய பாங்கு, சாமியோட பெருங்கருணை இல்லையா? சரி, நம்ம என்ன பண்ணுவோம்? திருச்சிற்றம்பலம். இப்போ வந்து அப்படியே நேர்முக அப்படியே பேசிக்கிட்டே இருக்காம, நம்ம வந்து அப்படியே உடனே பயிற்சிக்கு போயிடலாம். அகப்பூசைக்கு போயிடலாம். எப்படி அகப்பூசைக்கு போயிடலாம்னா, அ இப்ப என்ன பண்ணுவோம்? நம்ம நேத்து ஒரு அதிரடி முடிவு எடுத்தோம். அதே அதிரடி முடிவை இப்ப நம்ம எடுக்க போறோம். எப்படி எடுக்க போறோம்னா, இப்போ நமக்கு வந்து இந்த உலகத்துல அடியார் ஆயிட்டீங்க எல்லாரும். அடியாரா நீர் எல்லீரும். ஆனா உலகத்துல வாழறதுக்கு சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. நமக்கு இந்த உலகியல் தேவைகள் இருக்கு இல்லையா? அதுக்காக முதல்ல விண்ணப்பம் வைப்போம். என்ன விண்ணப்பம்னா, எல்லாரும் சௌகரியமா உட்காந்துங்க. அப்படியே தளர்வா உட்காந்துங்க. எப்படி? சோஃபா இருந்ததுன்னா, சோஃபால தளர்வா உட்காந்துங்க. படுக்கிறதா கூட படுத்துக்குங்க. ஆனா புருவ மத்தியில மட்டும் கவனம் வைங்க. நான் ஒரு பதிகம் படிக்கிறேன். கவனத்த அங்க வச்சுக்கணும். அ ஆடாம அசையாம சின்முத்திரைய புடிச்சுங்க. சாமி கிட்ட இப்ப ஒரு அப்படியே நம்ம ஏகாந்தமா கேட்க போறோம். கேட்கும்போது நமக்கு தேவையான உலகியல் விஷயங்கள் எல்லாத்தையும் இப்ப வரமா வாங்க போறோம். ஏன்னா எல்லாருக்கும் உலகியல் நீடு இருக்குது. ஏன்னா எல்லாருமே தன்மானம் உள்ளவங்க தான். யார்கிட்ட தலைய சொன்னி போய் நிக்க முடியாது. எனக்கு இது வேணும், அது வேணும்னு என்ன பண்ண முடியாது? போய் நிக்க முடியாது. சாமிகிட்ட மட்டும் தான் நம்ம உரிமையா என்ன பண்ண முடியும்? கேட்க முடியும். அப்படி நம்ம கேட்க போறோம். அப்படியே என்ன பண்ணுங்க, நீட்டா உடனே டைவ் அடிக்கலாம். எங்க டைவ் அடிக்க போறீங்க இப்போ? அப்படியே சௌகரியமா ஒரு இடத்துல உட்காந்துங்க. உடனே புருவமத்து திருவடி, சாமியோட திருவடி என்ன பண்ணி இறுக்கி அந்த இடத்துல பாருங்க. கவனமா சின்முத்திரைய பிடிச்சுங்க. அப்படியே ஆடாம, அசையாம ஒரு அப்படியே ரிலாக்ஸா பாருங்க. அப்படியே உள்முக பயணமா போயிடலாம். சரியா? திருச்சிற்றம்பலம். இப்போ அ சாமி கிட்ட ஒரு விண்ணப்பம் வைக்க போறோம். என்ன விண்ணப்பம்னா, உலகியல் அ நிறைவு நமக்கு வந்து தரணுன்றதுக்காக ஒரு பாடல். சிவ சிவா. ஏன்னா அது வேணும். நிச்சயம் அது. ஏன்னா இந்த நிறைவு இல்லாம அந்த சாமி இகபர சௌபாக்கியத்த குடுக்கறதுக்காக நான் அந்த பாட்ட உள்ள வைக்கிறேன். சாமிகிட்ட கேட்க விண்ணப்பம் பண்ண போறோம். எல்லாரும் அப்படியே பாதி கண்ண மூடி, பாதி கண்ண திறந்து புருவ மத்தியில ஏகாந்தமா இருங்க. தூங்கிடாதீங்க. சரியா? திருச்சிற்றம்பலம். 7ஆம் திருமுறை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளியது. நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு நித்தல் பூசனை செய்யலுற்றார் கையில் ஒன்றும் காணமில்லை கடலடி தொழுது உயினல்லால் நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு நித்தல் பூசனை செய்யலுற்றார் கையில் ஒன்றும் காணமில்லை கழலடி தொழுது உயினல்லால் ஐவர் கொண்டிங்கு ஆட்ட ஆடி ஆழ்குழிபட்டு ஆழுந்து வேனுக்கு உய்யுமாறொன்று அருளிச் செய் ஓனகாந்தன் தளிவுளீரே. கவனமா புருவமத்தில மனசு வைங்க. ஆடாம அசையாம பாருங்க. நான் பாடிக்கிட்டே இருப்பேன். நீங்க மொத்தம் அப்படியே ஏகாந்தமா சாமியோட திருவடிய மட்டும் பாருங்க. அப்படியே விண்ணப்பம் வைக்கிறோம். சரியா? நமக்கு உலகியலும் வேணும், அருளியலும் வேணும். அடுத்த பாட்டு. இந்த கடலடி தொழுதுன்னா கடலடின்னா என்ன அர்த்தம்? கடலடின்னா சிவபெருமானுடைய பூர்வ மத்தியம் தான். சரியா? சிவபெருமான் சிவசிவா திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். இப்ப நம்ம அடுத்த பாட்டுக்கு போயிடலாம். அப்படியே ஏகாந்தமா கவனிங்க. எதுவும் பண்ண வேண்டாம். உங்க வேலை வண்டியில ஏறணுமா, சீட்டு பெல்ட் எடுத்து மாட்டணுமா, உட்காந்து கவனிக்கிற மட்டும் தான் உங்க வேலை. பக்கவாட்டுல எங்க திரும்பக்கூடாது. சைடுல எங்கயும் திரும்பாம நேரா அந்த குதிரைக்கு அந்த கழுத்துல கண்ணுல லாடம் கட்டின மாதிரி அந்த கண் பார்வை மறைக்கிற மாதிரி போட்ட மாதிரி கரெக்டா புருவ மத்திய மட்டும் ஏகாந்தமா சிவபெருமானுடைய திருவடி மட்டும் தான் பார்க்கணும். சௌகரியமா உட்காந்துங்க. தளர்வா உட்காந்துங்க. அப்படியே காதால மட்டும் கேளுங்க. சரியா? சிவபெருமானே சிவசிவா. இதை விட ஒரு பெரிய உபாயம் வேற எதுவுமே இல்லை. சாமி கிட்ட விண்ணப்பம் வைக்க போறோம். உலகியலுக்காக நம்ம உலகியல் நிறைவுக்காக நம்ம கேட்க போறோம். சிவபெருமான் அப்படி விண்ணப்பிக்கிறோம். அப்படியே ஆனந்தமா கவனிங்க. திங்கள் தங்கு சடையின் மேலோர்
திரைகள் வந்து புரள வீசும் கங்கையாலே வாய்திரவால் கணபதியேல் வயிறுதாரி அங்கை வேலோன் குமரன் பிள்ளை தேவியார் கோட்டு அட்டியாளர் அங்கை வேலோன் குமரன் பிள்ளை தேவியார் கோட் அட்டியாளர் உங்களுக்கு ஆட்செய்ய மாட்டோம் ஓனகாந்தன் தளிவுளீரே உங்களுக்கு ஆட்செய்ய மாட்டோம் ஓனகாந்தன் தளிவுளீரே பெற்ற போழ்தும் பெறாத போழ்தும் பேணிவும் கழல் ஏத்துவார்கள். இங்க கழல்ன்றது பூர்வ மத்தியம். கவனமா அங்க கவனிக்கணும். உட்காந்தமா நின்னு நிதானமா சென்முத்திரை வச்சுட்டு ஏகாந்தமா அந்த இடத்துல கவனிங்க. பெற்ற பொழுதும் பெறாத பொழுதும் பேணிவும் கழல் ஏத்துவார்கள். மற்றோர் பற்றிலர் என்றிறங்கி மதிவுடையவர் செய்கை செய்யீர். அற்ற போழ்தும் அலந்த போழ்தும் ஆவர் காலத்து அடிகேல் உம்மை ஒற்றி வைத்திங்கு உண்ணலாமோ ஓனகாந்தன் தளிவுளீரே. வல்லதெல்லாம் சொல்லி உம்மை வாழ்த்தினாலும் வாய்த்திறந்து ஒன்று இல்லை எண்ணீர் உண்டும் எண்ணீர் எம்மையாழ்வான் இருப்பதென்னீர். பல்லை ஊக்க படுதலையில் பகலேலாம் போய் வலித்திரிந்து இங்கே பல்லை ஊக்க படுதலையில் பகலேலாம் போய் வலித்திரிந்து இங்கு ஒல்லை வாழ்க்கை ஒழிய மாட்டீர் ஓனகாந்தன் தளிவுளீரே. ஒல்லை வாழ்க்கை ஒழிய மாட்டீர் ஓனகாந்தன் தளிவுளீரே. கூடி கூடி தொண்டர் தங்கள் கொண்ட பாணி குறைபடாமே ஆடி பாடி அழுது நெக்கங்கு அன்புடையவர்க்கு இன்பம் மோரி தேடி தேடி திரிந்தைத்தாலும் சித்தம் என்பால் வைக்க மாட்டீர் ஓடி போகீர்
பற்றும் தாரி ஓனகாந்தன் தளிவுளீரே ஓடி போகீர் பற்றும் தாரி ஓனகாந்தன் தளிவுளீரே வாரிரும் குழல் வால் நெடுங்கன் மலைமகள் மது விம்மு கொன்றை தாரிரும் தட மார்பு நீங்கா தையலால் உலகுய்ய வைத்த காரிரும் பொழிர் கச்சி மூதோ காம கோட்டம் உண்டாக நீர் போய் ஊரிடும் பிச்சை கொள்வதென்னே ஓனகாந்தன் தளிவுளீரே ஊரிடும் பிச்சை கொள்வதென்னே ஓனகாந்தன் தளிவுளீரே பொய்மையாலே போது போக்கி புறத்தும் இல்லை அகத்தும் இல்லை பொய்மையாளே போது போக்கி புறத்தும் இல்லை அகத்தும் இல்லை மெய்மை சொல்லி ஆலமாட்டீர் மேலை நாள் ஒன்று இடவும் கில்லீர் மெய்மை சொல்லி ஆலமாட்டீர் மேலை நாள் ஒன்று இடவும் கில்லீர் எம்மை பெற்றால் ஏதும் வேண்டீர் ஏதும் தாரீர் ஏதும் மோதீர் உம்மையன்றே எம்பெருமான் ஓனகாந்தன் தளிவுளீரே உம்மையன்றே எம்பெருமான் என்று ஓனகாந்தன் தளிவுளீரே வலயம் வைத்த கூற்றம் ஈவான் வந்து நின்ற வார்த்தை கேட்டு சிலையமைத்த சிந்தையாலே திருவடி தொழுது உயிர் நல்லால் வலயம் வைத்த கூற்றம் ஈவான் வந்து நின்ற வார்த்தை கேட்டு சிலையமைத்த சிந்தையாலே திருவடி தொழுது உயிர் நல்லால் கலையமைத்த காமசெற்ற குரோதலோப மதவர் ஊடை உலையமைத்திங்கு ஒன்றமாட்டேன் ஓனகாந்தன் தளிவுளீரே உலையமைத்திங்கு
ஒன்ற மாட்டேன் ஓனகாந்தன் தளிவுளீரே வாரமாகி திருவடிக்கு பணி செய்தொண்டர் பெறுவதென்னே ஆரம் பாம்பு வாழ்வதாரூர் ஒற்றியூரேல் உம்மதன்று ஆரம் பாம்பு வாழ்வது ஆரூர் ஒற்றியூரேல் உம்மதன்று தாரமாக கங்கையாலை சடையில் வைத்த அடிகேல் உந்தம் ஊரும் ஊரும் காடு உடையும் தோலே ஓனகாந்தன் தளிவுளீரே ஊரும் காடு உடையும் தோலே ஓனகாந்தன் தளிவுளீரே ஓவனம் மேல் எருதொன்றேரும் ஓனகாந்தன் தலியுலார்தாவனம் செய்து ஆலும் கொண்டு அரை துகிலோடு பட்டு வீக்கி கோவனம் மேற்கொண்ட வேடம் கோவையாக ஆரூரன் சொன்ன பாவன தமிழ் பத்தும் வல்லார்க்கு பறையும் தாம் செய்த பாவம் தானே பாவன தமிழ் பத்தும் வல்லார்க்கு பறையும் தாம் செய்த பாவம் தானே பாவன தமிழ் பத்தும் வல்லார்க்கு பறையும் தாம் செய்த பாவம் தானே திருச்சிற்றம்பலம். அப்படியே ஏகாந்தமா அந்த புருவ மத்தியில வச்சிருந்த கண்ணை அப்படியே இறக்குங்க. சாமி கிட்ட முறை வச்சிருக்கிற நம்ம நிச்சயம் நம்மள உலகியல்ல மிகப்பெரிய நிறைவு நம்மளுக்கு சாமி தருவாரு. அற்புதம் அற்புதம் அற்புதம். எத்தனை பேரு இந்த ஓனகாந்தன் தலிய இன்னும் நிதானமா அனுபவிச்சிங்க அப்படின்றத கடைசியில பேசுவோம். இப்ப நம்ம திருவள்ளுவர் கருணையினால அதே உள்முக பயணத்தோடு அப்படியே வெளியே வர முடியலங்க ஐயா, நான் அப்படியே ஏகாந்தமா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன்னா இப்ப நம்ம உள்ள போலாம். சிவபெருமானே 6ஆம் திருமுறையில திரு தாண்டகத்துல இப்போ இன்னொரு விண்ணப்பம், உலகியல்ல நமக்கு எல்லாம் கிடைக்கணும்னு இப்போ நம்ம ஒரு விண்ணப்பம் வச்சோம் இல்லையா, அதே மாதிரி திரு மழபாடியிலிருந்து திரு தாண்டகத்தை விண்ணப்பம் வைக்க போறோம். எதுக்கு வைக்க போறோம்னா, திருவள்ளுவர் கருணையினால ஒரு ஒரு அற்புதமான ஒரு துணையை வந்து திருவள்ளுவர் கருணையினால எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். அது அந்த துணை வந்துருச்சுன்னா எனக்கு ஒரு பெரிய ஒரு உபாயமா இருக்கும். அடியேனுக்கு அந்த ஒரு அது ஒரு அது ஒரு ஒரு குறைன்னு இல்லை. நான் என்னை சரி செய்து கொள்ள முடியும். தனியாகவும் இருக்க முடியும். தனியாகவே ஒரு ஆளாக இருந்து வாழவும் முடியும். இருப்பினும் இந்த சமூகத்திற்காகவும், என்னுடைய தாய் தந்தையருக்காகவும், இந்த உலகியல் சமூகத்திற்காகவும் நான் ஒரு கட்டாயத்திற்கு ஆளாகி இருக்கின்றேன். அது மிகப்பெரிய நிர்பந்தம் என்னை வாட்டிக் கொண்டிருக்கிறது. என்னுடைய ஆன்ம அறிவு
எட்டிய வரையிலே என்னால் தனிமையாக வாழ்ந்து நிறைவு செய்து கொள்ளக்கூடிய மிகப்பெரிய பக்குவம் இறைவன் எனக்கு கொடுத்திருக்கிறார். அந்த ஆன்ம அனுபூதியிலே என்னை நானே இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி அந்த அந்த நிலைகளெல்லாம் கொண்டு போய் என்னை இறைவன் ஆட்படுத்த முடியும். இருப்பினும் எல்லாம் வல்ல இறைவன் இத்தனை கலைகளை கொடுத்திருக்கிற அடியேனுக்கு இந்த என்னுடைய தாய் தந்தை பெற்றோர்களுடைய விருப்பத்தை நான் நிறைவு செய்து வைக்க வேண்டும் என்கிற ஒரு அவாவும் இருக்கிறது. எனக்கு வைத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய அது அது ஒரு பெரிய ஒரு நிறைவு செய்யாத ஒரு இடமாக அந்த இடத்தில் நான் எல்லாம் பெற்றிருந்தாலும், இந்த இடத்தில் நான் உலகியலில் ஒரு 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 இடம் விட்டிருக்கிறது. அந்த இடத்தை நான் நிரப்ப வேண்டும். அந்த இடத்தை நிரப்புவதற்காக திரு மழபாடியில இருக்கக்கூடிய இறைவனுக்கு இப்பொழுது விண்ணப்பம் வைக்கப் போறோம். நீங்க எல்லாரும் சேர்ந்து அந்த வாழ்க்கை துணை நலம் என்று சொல்லக்கூடிய என்னுடைய என்னுடைய சரிபாதி என்று சொல்லக்கூடிய என்னுடைய கடைசி பிறவியாக அடியனுடைய அந்த கடைசி பிறவியிலே வந்து எனக்கு துணை செய்யக்கூடிய அந்த ஓர் உயிர், அது எங்கிருந்தாலும் அடியனுக்கு வந்து சேர வேண்டும். அடியனிடம் வந்து சேர வேண்டும் என்று ஒரு விண்ணப்பம் நீங்கள் உள்ளுக்குள்ளே வைத்து திருவடியிலே எம்பெருமானுடைய திருவடியிலே இப்பொழுது நான் மழபாடியில் உள்ள இறைவனை பாடும் பொழுது அடியேன் நான் நினைப்பதை விட யான் நினைப்பதை விட நீங்கள் வந்திருக்கக்கூடிய அடியார் பெருமக்கள் எல்லோரும் அந்த அந்த உற்ற துணையை கொண்டு வந்து இந்த ஆத்மாவுக்கு நீங்க சேர்த்து விடுங்கள் என்ற ஒரு விண்ணப்பத்தோடு அங்கு நீங்கள் கவனத்தை வைத்து ஏகாந்தமாக கவனிக்கும்படி பணிவன்போடு கேட்டு அந்த பதிகத்துக்குள்ளே உள்ளே நுழையலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். ஒரு அடியார் என்று சொன்னால் அவர் ஒரு உதாரண புருஷனாக இருக்க வேண்டும். ஒரு சிவனடியார் என்று சொன்னால் அவர் வந்து மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும். அவருடைய வாழ்க்கை ஒரு பாடமாக இருக்க வேண்டும். அவருடைய முன் வாழ்க்கை, இப்ப நடந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை, வருங்கால வாழ்க்கை, சிவபெருமானுக்கு ஆட்பட்டவர்கள் ஒருபோதும் சோர்ந்து போகக்கூடாது. அவர்கள் வாழ்ந்து காட்டியவர்களாக மிகப்பெரிய வரலாற்றில் இடம்பெறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் அடியனுடைய விண்ணப்பம். சோதனைகள் எல்லாம் இறைவன் நமக்கு கொடுப்பார். அத்தனை சோதனைகளும் கடந்து திருவடி நிழலிலே நாம் இறைப்பாறுவதற்கான முயற்சிகளை தொடர்ந்து செய்வோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். இப்போ அடியன் சொன்ன மாதிரி என்னுடைய வாழ்க்கை, அடியனுடைய வாழ்க்கை துணை நலம் எங்கிருந்தாலும் எனக்கு துணை செய்ய, அடியனுக்கு துணை செய்ய வந்து விரைவில் வந்து அந்த கைத்தலம் பற்றுவதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் நீங்கள் மனதுக்குள்ளே நினைக்க வேண்டும். அடியன் திரு மழவாடியில் இருக்கக்கூடிய நந்தியம்பெருமானையும் அந்த நந்தி திருக்கல்யாணத்தையும் மனதிலே வைத்துக்கொண்டு இந்த பதிகத்தை கையில் எடுத்துக்கிறோம். அன்பு கூற நினைக்கும்படி பணிவன்பு கூறி அந்த தலத்துக்கு செல்வோம். திருச்சிற்றம்பலம். எம்பெருமான் அருள் தரும் திரு மழவாடி இறைவன் திருவடிகளே சரணம் 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 சரணம். கவனத்தை உருவமதில் வைங்க, ஆடாம அசையாம கவனிங்க. பாதி கண்ணு திறந்து பாதி கண்ணு மூடுங்க. மொத்தமா திறந்தீங்கன்னா வெட்ட வலி ஆயிடும். ரொம்ப உள்ள போனீங்கன்னா தூக்கம் வந்துடும், இருள் வந்துடும். அதனால அழகா புருவமதில் மட்டும் கவனம் வைங்க. அந்த ஒரு உயிர் எப்பொழுதும் எனக்காக நான் வேண்டிக் கொண்டதில்லை. இருந்தாலும் ஒரு ஆத்மார்த்தமா இத்தனை பேர் வந்திருக்கீங்க இல்லையா, எல்லாரும் இழுத்தீங்கன்னா அந்த அம்மா வந்துருவாங்க கண்டிப்பா. என்னுடைய சரிபாதி எங்கேயோ ஒளிஞ்சிருக்கு, அது எங்கன்னு நிச்சயம் வந்து சேர்ந்துடும். அது வந்த பிறகு நீங்க எல்லாம் சந்தோஷப்படுவீங்க. அப்போ இந்த ஒரு உயிருக்காகவா நீங்க காத்திருந்தீங்க சிவபெருமானே அப்படின்னுங்க. அந்த சந்தோஷமான ஒரு சூழல் நிச்சயம் சாமி உருவாக்க நம்புவோம். இவ்வளவு பெரிய உலகத்துல ஏதாவது ஒரு நிச்சயம் ஒரு உயிர் இருக்கும். அந்த உயிர் வந்து நமக்கு தேர்ந்த உயிரா, இந்த ஒத்திசைவா, இந்த இந்த கடைசி பிரயாணத்துல ஒரு வாழ்க்கை பயணத்துல கூட இருக்கக்கூடிய உயிரா இருக்கும்னு நான் நம்பி இந்த திருப்பதிகத்துக்கு போலாம். சிவபெருமானே சிவசிவா. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். திருத்தாண்டகம் நாவுக்கரசர் அருளியது. நீரேறு திருமேனி உடையான் கண்டாய். புருவமதில கண்டாய் கண்டாய்ன்னு சொல்லுவேன். அடியன் பாடும்போது அங்க அப்படியே ஆடாம கண்டு என்ன பண்ணுங்க, திளைச்சிருங்க. சிவபெருமானே சிவசிவா. நீரேறு திருமேனி உடையான் கண்டாய், நெற்றி மேல் ஒற்றை கண் நிறைந்தான் கண்டாய், கூறாக உமைவாகம் கொண்டான் கண்டாய், கொடிய விடம் உண்டிருண்ட கண்டன் கண்டாய், ஏரேறி எங்கும் திரிவான் கண்டாய், ஏழ் உலகும் ஏழ்மலையும் மானான் கண்டாய், மாறானார்தம் மரணம் அட்டான் கண்டாய், மழபாடி மன்னும் மணலந்தானே, மழபாடி மன்னும் மணலந்தானே, கொக்கிரகு சென்னி உடையான் கண்டாய், கொல்லை விடையேறும் கூத்தன் கண்டாய், கொக்கிரகு சென்னி
உடையான் கண்டாய். கொல்லை விடை ஏறும் கூத்தன் கண்டாய். அக்கரை மேல் ஆடல் உடையான் கண்டாய். அனலங்கை ஏந்திய ஆதி கண்டாய். அக்கோடு அரவம் அணிந்தான் கண்டாய். அடியார்கட்காரமுதம் ஆனான் கண்டாய். மற்றிருந்த கங்கை சடையான் கண்டாய். மழபாடி மன்னும் மணலந்தானே. மழபாடி மன்னும் மணலந்தானே. நெற்றி தனி கண்ணுடையான் நெற்றி தனி கண் உடையான் கண்டாய். நேரிழை ஓர் பாகமாய் நின்றான் கண்டாய். பற்றி பாம்பாட்டும் படிரன் கண்டாய். பல்லூர் பலித்தேர் பரமன் கண்டாய். செற்றார் புறமூன்றும் செற்றான் கண்டாய். செழுமா மதி சென்னி வைத்தான் கண்டாய். மற்றொரு குற்றம் இலாதான் கண்டாய். மழபாடி மன்னும் மணலந்தானே. மழபாடி மன்னும் மணலந்தானே. அலையார்ந்த புனல் கங்கை சடையான் கண்டாய். அண்டத்துக்கு அப்பாலாய் நின்றான் கண்டாய். கொலையான கூற்றம் குமைத்தான் கண்டாய். கொள்வேங்கை தோளொன்று உடுத்தான் கண்டாய். சிலையால் திரிபுரங்கள் செற்றான் கண்டாய். செழுமாமதி சென்னி வைத்தான் கண்டாய். மலையார் மடந்தை மணாலன் கண்டாய். மழபாடி மன்னும் மணாலந்தானே. மழபாடி மன்னும் மணாலந்தானே. உலந்தார்தம் அங்கம் அணிந்தான் கண்டாய். உவகையோடு இன்னருள்கள் செய்தான் கண்டாய். நலம் திகழும் கொன்றை சடையான் கண்டாய். நால்வேதம் மாரங்கம் மானான் கண்டாய். உளந்தார் தலைக்கலனா கொண்டான் கண்டாய். உம்பரார் தங்கள் பெருமான் கண்டாய். மலர்ந்தார் திருவடியின் தலைமேல் வைத்த மழபாடி மன்னும் மணாலந்தானே. மலர்ந்தார் திருவடியின் தலைமேல் வைத்த மழபாடி மன்னும் மணாலந்தானே. தாமரையான் தன் தலையை சாய்த்தான் கண்டாய். தகவுடையார் நெஞ்சிருக்கை கொண்டான் கண்டாய். பூமலரான் ஏத்தும் புனிதன் கண்டாய். புணர்ச்சி பொருளாகி நின்றான் கண்டாய். ஏமருவு வெஞ்சிலை ஒன்றேந்தி கண்டாய். இருளார்ந்த கண்டத்து இறைவன் கண்டாய். மாமருவும் கலை கையில் ஏந்தி கண்டாய். மழபாடி மன்னும் மணாலந்தானே. மழபாடி மன்னும் மணாலந்தானே. நீராகி நெடுவரைகள் ஆனான் கண்டாய். நிழலாகி நீல் விசும்பும் மானான் கண்டாய். பாராகி பவ்வம் ஏழ் ஆனான் கண்டாய். பகலாகி வானாகி நின்றான் கண்டாய். ஆரேனும் தன்னடியார்க்கு அன்பன் கண்டாய். அணுவாகி ஆதியாய் நின்றான் கண்டாய். வாரார்ந்த வனமுலையால் பங்கன் கண்டாய். மழபாடி மன்னும் மணாலந்தானே. மழபாடி மன்னும் மணாலந்தானே. பொன்னியலும் திருமேனி உடையான் கண்டாய். பூங்கொன்றை தாரொன்று அணிந்தான் கண்டாய். மின்னியலும் வார்சடை எம்பெருமான் கண்டாய். வேழத்தின் உரு விரும்பி போர்த்தான் கண்டாய். தன்னியல்பார் மற்றொருவர் இல்லான் கண்டாய்.
தாங்கரிய சிவம் தானாய் நின்றான் கண்டாய், மன்னிய மங்கை ஓர் கூரன் கண்டாய், மழபாடி மன்னும் மணாலன் தானே, மழபாடி மன்னும் மணாலன் தானே, ஆலாலம் உண்டுகந்த ஆதி கண்டாய், அடையலர்தம் புறமூன்றும் எய்தான் கண்டாய், காலாலக் காலனையும் காய்ந்தான் கண்டாய், கண்ணப்பர் கருள் செய்த காலை கண்டாய், பாலாறு மொழிமடவால் பாகன் கண்டாய், பசு ஏறி பலி திரியும் பண்பன் கண்டாய், மாலாலும் அறிவறிய மைந்தன் கண்டாய், மழபாடி மன்னும் மணாலன் தானே, மாலாலும் அறிவறிய மைந்தன் கண்டாய், மழபாடி மன்னும் மணாலன் தானே, மழபாடி மன்னும் மணாலன் தானே, ஒரு சுடராய் உலகேழும் ஆனான் கண்டாய், ஓங்காரத்து உட்பொருளாய் நின்றான் கண்டாய், விரிசுடராய் விலங்கொலியாய் நின்றான் கண்டாய், விழவொலியும் வேல் ஒலியும் ஆனான் கண்டாய், இரு சுடர் மீது ஓடா இலங்கை கோனை, ஈடழிய 20 தோல் இருத்தான் கண்டாய், மறுசுடரின் மாணிக்க குன்று கண்டாய், மழபாடி மன்னும் மணாலன் தானே, மறுசுடரின் மாணிக்க குன்று கண்டாய், மழபாடி மன்னும் மணாலன் தானே, மறுசுடரின் மாணிக்க குன்று கண்டாய், மழபாடி மன்னும் மணாலன் தானே, மழபாடி மன்னும் மணாலன் தானே, மழபாடி மன்னும் மணாலன் தானே. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். அனைவருக்கும் நன்றிங்க. வேண்டுதல் வச்ச அத்தனை உள்ளதற்கும் நன்றி. இப்போ திரு மழபாடியிலிருந்து நம்ம நீட்டா என்ன பண்ண போறோம்? திருவருள் கருணையினால போற்றிக்கு வந்துடலாம். சிவபெருமானே சிவசிவா, திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். அற்புதம், அற்புதம், அற்புதம். மிக நிறைவா அந்த புருவ மத்தியில இருந்து அப்படியே கொஞ்சம் மெதுவா கீழே இறங்கி வந்தீங்கன்னா நம்ம இயல்பு நிலைக்கு வந்துடலாம். ஏன்னா ஏகாந்தமா இருக்கிற உயிரை தொந்தரவு பண்ணி கீழே கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. திருவருள் கருணையினால இப்ப நம்ம அப்படியே போற்றிக்கு போயிடலாம். சிவபெருமானே, நேரம் குறைவா இருக்கு. இன்னும் 7 நிமிடங்களும் பஞ்சபுராணத்துக்கு இருக்கு. அதனால விரைவா நம்ம உள்ள போயிடலாம். இப்ப ஆளுக்கு எல்லாருமே உள்ள இருக்கிற மனசுக்குள்ள நினைச்ச பூ நினைச்சுக்கங்க. சங்கல்பம்னு ஒண்ணு பண்ணிக்கலாம். பண்ணிட்டு அப்படியே என்ன பண்ணிடுவோம்? திருவருள் கருணையினால போற்றிக்கு போயிடுவோம். சங்கல்பம் என்னன்னா, எல்லா உயிரும் நல்லா இருக்கணும். எவ்வுயிரும் தம் உயிர் போல் கருதணும். அதனால திருவருள் கருணை சிவபெருமானுடைய கோத்திரம், சிவபெருமானுடைய நட்சத்திரம், சிவபெருமானுடைய ஜாதி, சிவபெருமானுடைய எல்லாருக்கும் சிவபெருமானுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு உள்ள நுழைஞ்சிடலாம். சரியா? திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். அப்படியே திருப்பியும் போற்றி வந்து எப்படின்னா, இப்போ பாடின பாட்டு எல்லாம் பூர்வமத்துல நீங்க கவனம் வச்சீங்க இல்லையா? ஆடாம அசையாம கவனிச்சீங்களா? சாமியோட திருவடி அது. இப்போ கடல் எந்த இடத்துல வருதோ அதெல்லாம் சாமியோட திருவடி. சரியா? அப்போ ஆடாம அசையாம சோஃபால உட்காந்துங்க. எப்படியோ உட்காந்துங்க. பெட்ல கூட படுத்துங்க. ஆனா சென்முத்திரையை பிடிச்சிங்க. சென்முத்திரை பிடிச்சிட்டு கண்ணு மட்டும் ஆடாம, ஒண்ணுமே இல்ல. ஃபிளைட்ல ஏறி டிக்கெட் எடுத்துட்டீங்க, ஃபிளைட்ல ஏறிட்டீங்க, ஏறி பெல்ட் மாட்டிட்டாங்க உங்களுக்கு. 2 பக்கம் பெல்ட் மாட்டாங்க. ஆடாம அசையாம உட்காந்துட்டீங்க. அவங்கள்தான் உங்க வேலை. பறக்கிறது மேல வேலை. எப்படி பறக்குறீங்க? கண்ணு 2 கொண்டு போய் அங்க அழகா பூர்வ மத்தியில வைக்க வேண்டிய உங்க வேலை. அதுக்கப்புறம் மனம்ன்ற இன்ஜின் என்ன ஆகணும்? அழகா பறந்து சாமியோட திருவடியிலேயே பயணிச்சுக்கிட்டே இருக்கும். அடியேன் வந்து நாதத்தை கொடுத்துட்டே இருப்பேன். அந்த நாதத்தின் வழியா சாமியோட திருவடி நீங்க இடுக்கி பிடிக்கணும். அவ்வளவுதான் உங்க வேலை. எதுவுமே வேலை கிடையாது. சரியா? உங்க வேலைங்க எதுவுமே அப்படியே கவனிக்க வேண்டியது உங்க வேலை. இப்ப நான் போற்றி சொல்றேன். நீங்க வந்திருக்க எல்லாருமே சிவபெருமான் தான். சரியா? எத்தனை பேர் வந்திருக்கீங்க? 18 பேர் இருக்கீங்க. 18 பேரும் அதுல 2 ஐடி அடியேந்து கழிச்சோம்னா 18, 17 போச்சுன்னா 16 பேர் இருக்கீங்க. இந்த 16 பேரை சிவபெருமான அடியேன் கருதுகிறேன். உங்களுடைய தலை அவங்க கழுத்துக்கு ஆவடியார பாவிச்சிங்க, கழுத்துக்கு மேல லிங்கமா பாவிச்சிங்க, வலது கண்ணு சூரியன், இடது கண்ணு சந்திரன், பூர்வ மத்தியில கவனம் வைங்க. இப்ப அடியேன் போற்றி சொல்றேன். நான் அடியேன் பண்றது பொது பூசை. நீங்க பண்றது உங்க ஆத்மாவுக்கு, உங்க ஆத்மா இறைவனுக்கு, உங்களுக்குள்ள இருக்கிற இறைவனுக்கு திருவடிக்கு பண்றீங்க. உங்க திருவடி எது?
ஆமா. அதான் உங்க புருவமத்தி. சரியா? ஆடாம, அசையாம கவனிங்க. ஆமா. பேசி, பேசி என்னத்த கண்டோம்? திருவடிய மட்டும் கவனிப்போம். கவனிச்சு ஆனந்தமான நிலைக்கு போயிடலாம். ஒரு காரியமும் பண்ண வேண்டாம் நீங்க. ஒண்ணுமே பண்ண வேண்டாம். அப்படியே உட்கார்ந்து, அப்படி ஏகாந்தம் பார்த்தாவே போதும். இல்லக முதல்ல விளக்கேத்துறேன். இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது சோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நமச்சிவாயவே. நைவேத்தியம் பண்றேன் சாமிக்கு. உங்களுக்கு புடிச்ச உணவு நான் நைவேத்தியம் பண்றேன் சிவபெருமானே. அன்னம்பாலிக்கும் தில்லைச் சிற்றம்பலம், பொன்னம்பாலிக்கும் மேலும் பூமிசை நண்பாலிக்குமாறு கண்டின்பட இன்னும் பாலிக்குமோ இப்பிறவியே. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். சரி. அ போற்றி சொல்லிடலாம். சிவபெருமானே, சிவசிவா. அப்படியே எல்லாம் கவனமா அங்க வைங்க. கற்றவர்கள் உண்ணும் கனியே போற்றி, கடலடைந்தார் செல்லும் கதியே போற்றி, அற்றவர்கட்காரமுதம் ஆனாய் போற்றி, அல்லல் அறுத்தடியேனை ஆண்டாய் போற்றி, மற்றொருவர் ஒப்பில்லா மைந்தா போற்றி, வானவர்கள் போற்றும் மருந்தே போற்றி, செற்றபர்தம் புறமெரித்த சிவனே போற்றி, திருமூலட்டானனே போற்றி போற்றி, திருமூலட்டானனே போற்றி போற்றி, பிரம்மன் தன் சிரமறிந்த பெரியோய் போற்றி, பெண்ணுருவோடானுருவாய் நின்றாய் போற்றி, கரம் நான்கும் முக்கண்ணும் உடையாய் போற்றி, காதலிப்பார் காற்ற எளியாய் போற்றி, அருமந்த தேவர்க்கு அரசே போற்றி, அந்தரக்கண் 4 தோலும் தாளும் சிரம் நெரித்த சேவடியாய் போற்றி போற்றி, திருமூலட்டானனே போற்றி போற்றி, திருமூலட்டானனே போற்றி போற்றி. அப்படியே ஆடாம அசையாம கழுத்தை அப்படியே இறக்குங்க. கண்ணை இறக்கிடுங்க. இப்போ 12 திருமுறை நம்மளால பாட முடியாது. அதுதான் பெரியவங்க சுருக்கி அத 50 புராணம்னு வச்சிருக்காங்க. அந்த 50 புராணம் தான் பஞ்ச புராணம்னு சொல்றாங்க. அந்த பஞ்ச புராணத்த இப்ப நம்ம விண்ணப்பம் வைப்போம். இறைவன் வந்து இன்னைக்கு எம்பெருமான் அழுதரும் அங்கேயர்க்கண்ணி உடனாக்கிய சொக்கநாத பெருமான். சரியா? அந்த சொக்கநாத பெருமானுடைய செவிகுளிரும் பண்ணும். தேவாரத்திலிருந்து ஒரு பாட்டு. யார் பாடுறீங்க? திருச்சிற்றம்பலம். பொன்னார் மேனியனே புலி தோலை அரை கசைத்தே, மின்னார் செஞ்சடை மேல் மிளிர் கொன்றை அணிந்தவனே, மண்ணே மாமணியே மலபாடியுள் மாணிக்கமே, அன்னே உன்னை அல்லால் இனி யாரை நினைக்கேனே, அன்னே உன்னை அல்லால் இனி யாரை நினைக்கேனே, இனி யாரை நினைக்கேனே. அற்புதம் அற்புதம் அற்புதம். சிவபெருமான் எம்பெருமான் அருள் தரும் அங்கையர்க்கண்ணி உடனாக்கிய சொக்கநாத பெருமானுடைய செவிகுளிரும் பண்ணும் திருவாசகத்துல ஒரு பாடல். வாங்க, யார் வரீங்க? வாங்கம்மா. திருச்சிற்றம்பலங்கய்யா, அடியேன் வரேன். வாங்க 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 பாடுங்க. திருச்சிற்றம்பலம். கையால் தொழுது உன் கழல் சேவடிகள் கழும தழுவி கொண்டு, எய்யாது எந்தன் தலைமேல் வைத்து எம்பெருமான் பெருமான் என்று, கையால் தொழுது உன் கழல் சேவடிகள் கழும தழிவு கொண்டு, எய்யாது எந்தன் தலைமேல் வைத்து எம்பெருமான் பெருமான் என்று, ஐயாயந்தன் வாயால் அரற்றி அழசேர் மெழுகொப்ப, ஐயாட்டரசே ஆசைப்பட்டேன் கண்டாயம்மானே, ஐயாட்டரசே ஆசைப்பட்டேன் கண்டாயம்மானே, ஐயாட்டரசே
ஆசைப்பட்டேன் கண்டாயம்மானே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. அற்புதம் 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 அற்புதம். எம்பெருமான் அருள்தரும் மங்கையர் கண்ணியுடன் ஆகிய சொக்கநாத பெருமானுடைய செவிகளிலும் மன்னும் திரு விசைப்பால இருந்து ஒரு பாடல். யார் வரீங்க? வாங்க. திரு விசை பாடுறாங்கய்யா. வாங்கம்மா, பாடுங்க. திருச்சிற்றம்பலம். கற்றவர் விழுங்கும் கற்பக கனியை கரையிலா கருணைமா கடலை மற்றவர் அறியா மாணிக்க மலையை மதிப்பவர் மணமணி விளக்கை செற்றவர் புறங்கள் செற்றையும் சிவனை திருவிழி மிழலை வீச்சிருந்த கொற்றவன் தன்னை கண்டு கண்டுள்ளம் குளிர என் கண் குளிர்ந்தனவே. சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. நன்றிமா. எம்பெருமான் அருள்தரும் மங்கையர் கண்ணியுடன் ஆகிய சொக்கநாத பெருமானுடைய செவிகளிலும் மன்னம் திரு பல்லாண்டிலிருந்து ஒரு பாடல். யார் வரீங்க? வாங்க. வாங்கம்மா வாங்கம்மா. குழலொலி யாழொலி கூத்தொலி ஏத்தொலி எங்கும் குழாம் பெருகி விழ ஒளி விண்ணளவும் சென்று விம்மி மிகு திரு ஆரூரின் மழவிடையார்க்கு வழி வழியாலாய் மனம் செய் குடி பிறந்த பழ அடியாரோடும் கூடிய மானுக்கு பல்லாண்டு கூறுதுமே. பழ அடியாரோடும் கூடிய மானுக்கு பல்லாண்டு கூறுதுமே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றிமா. எம்பெருமான் அருள்தரும் மங்கையர் கண்ணியுடன் ஆகிய சொக்கநாத பெருமானுடைய செவிகளிலும் மன்னம் பெரிய புராணத்திலிருந்து ஒரு பாடல். யார் வரீங்க? அம்பலம் ஈரவாத இன்ப அன்பு வேண்டிப் பின் வேண்டுகின்றார் பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்பு உண்டேல் உன்னை என்றும் மறவாமை வேண்டும் இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி அறவாணி ஆடும்போது உன் அடியின் கீழ் இருக்க என்றார். நன்றி சாமி. நன்றி. எம்பெருமான் அருள்தரும் மங்கையர் கண்ணியுடன் ஆகிய சொக்கநாத பெருமானுடைய செவிகளிலும் மன்னம் இறைவனுடைய திருமேனியிலே பாதியாக இருக்கக்கூடிய அம்பாள் குறித்து யார் பாருங்க? திருச்சிற்றம்பலம். 10 விரல் மோதிரம் எத்தனை பிரகாசம் அது பாடகங்கண்டை கொலுசும் பச்சை வைடூரியம் நிச்சயாய் இழைத்திட்ட பாத சிலம்பின் ஒளியும் முத்து மூக்குத்தியும் ரத்தின பதக்கமும் மோகன மாலை அழகும் முழுதும் வைடூரியம் புஷ்பராகத்தினால் முடிந்திட்ட தாலி அழகும் சுத்தமாயிருக்கின்ற காதி நிற்கம்மலும் செங்கையில் பொன் கங்கணம் ஜெகமலாம் விளை பெற்ற முகமலாம் ஒளியுற்ற சிறுகாது கொப்பின் அழகும் அத்திவரதன் தங்கை சக்தி சிவரூபத்தை அடியனார் சொல்ல திறமோ அழகான காஞ்சியில் புகழாக வாழ்ந்திடும் அம்மை காமாட்சி உமையே. அழகான காஞ்சியில் புகழாக வாழ்ந்திடும் அம்மை காமாட்சி உமையே. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். நன்றி. எம்பெருமான் அருள்தரும் மங்கையர் கண்ணியுடன் ஆகிய சொக்கநாத பெருமானுடைய செவிகளிலும் மன்னம் அம்மையப்பருக்கு நடுவில் இருக்கக்கூடிய நம்முடைய வலது கண் நம்முடைய இடது கண்ணுக்கு நடுவில் இருக்கக்கூடிய புருவ மத்தியத்தில் இருக்கக்கூடிய முருகபெருமானை தான் சோமாஸ்கந்தர் என்று அழைக்கிறார்கள். அந்த சோமாஸ்கந்தர் பெருமான் என்று சொல்லக்கூடிய முருகபெருமானை யார் பாருங்க? ஐயா பாலமுருகன் பாருங்க. வாங்க ஐயா. சங்கைதான் ஒன்றுதான் இன்றியே நெஞ்சிலே சஞ்சலாரம்பமாயன் சந்தொடே குங்கும லங்கிரதாடம்பரா சம்பிரமானந்தமாயன் மங்கைமார் கொங்கு சேர் அங்கமோகங்களால் வம்பிலே துன்புறாமே வன்குகானின் சொரூபம் பிரகாசம் கொடே வந்து நீ அன்பிலால்வாய் கங்கை சூடும் பிரான் மைந்தனே அந்தனே கந்தனே விஞ்சையூரா
கம்பியதாதின் திரலோகங்கள் காவென்றவா கண்டலேசன் சொல்வீரா செங்கை வேல் வென்றி வேல் கொண்டு சூர் கொன்றவேல் சென்று மோதும் பிரதாபா செங்கன்மால் பங்கஜானின் தொடானந்தவேல் செந்தில் வாழ் தம்பிரானே செங்கன்மால் பங்கஜானின் தொடானந்தவேல் செந்தில் வாழ் தம்பிரானே. வேல் முருகன் கரோர் ஐயா. அற்புதம் அற்புதம். சிவபெருமானே எம்பெருமான் அருள்தரும் எம்பெருமான இளவார் கொடையுடன கட்சி ஏகவனும் சரி, எம்பெருமான் அருள்தரும் அங்கேய கண்ணியுடனாகிய சொக்கநாத பெருமானுடைய செவிகளிலும் வண்ணம் இது வரைக்கும் நம்ம பஞ்சபுராணம் அப்புறம் அம்பாள் துதி எல்லாம் கேட்டுட்டோம். திருவள் கருணையினால இப்போ அப்படியே வாழ்த்து சொல்லிடலாம். ஆறிரு கடந்தோல் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெற்பை கோருசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க, ஆனைதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சிறடியார் எல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வான்மிகில் விழாது பெய்க, மலிவலம் சிறக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்ய, குறைவில்லாத உயிர்கள் வாழ்க, நான்முறை அரங்கல் உங்க, நற்றவும் வேள்வி மல்க, மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். இப்போ நம்ம ஆர்த்தி எடுக்கலாம். கற்பூர ஆர்த்தி எடுக்கிறதுக்கு முன்னாடி புது பத்தி நான் காமிக்கிறேன். திருவள் கருணையில அவங்க சாமி உடையவருக்கு, உங்க உடையவர் எங்க இருக்கிறாரு? உருவமதில் இருக்கிறாரு. சரியா? இதுக்குதான் அந்த புற பூசையில லிங்கம் ஒண்ணு கொடுப்பாங்க. அதை நீங்க கவனமா எடுத்துட்டு போய் பூசை பண்ணுவீங்க. அப்படி எதுக்குன்னா, முதல்ல இறைவன் உங்களுக்குள்ள இருக்கிறான்ற உணர்றதுக்குலாம் இந்த விளையாட்டுலாம் முதல்ல ஆரம்பத்தில் நீங்க பண்ணி ஆகணும். சமய தீட்சை, அப்புறம் விசேட தீட்சை, அப்புறம் சிவ தீட்சை. இந்த கூத்தெல்லாம் எதுக்குன்னா உங்களை நீங்க உணர்றதுக்கு தான். ஆமா, உங்கள ஈஸ்வரன் இல்லைன்னா சத்தியமா வெளியில ஈஸ்வரன் இல்லை. அப்ப உள்ளுக்குள்ள இருக்கிற ஈஸ்வரன் உணர்றதுக்கு தான் இவ்வளவு புறப்பாடங்களும். சரியா? அப்ப ஓடினேன் ஓடி சென்ற உருவம் காண்டலும், நாடினேன் நாடிட்டு நமச்சிவாய். அப்படி உருவமதுல சாமி உணரும் போது, ஓங்காரமா வரும்போது நம்ம உள்ளுணர்வுக்கு பெறலாம். அப்ப எல்லா விஷயமும் நமக்குள்ள இருக்கிற இறைவனை அறிவுறதுக்கு தான் இவ்வளவு கூத்தம். சரியா? இப்ப நம்ம நான் பரார்த்த பூஜைக்கு பண்றேன். நீங்க என்ன பண்ணுங்க? ஆத்மநாதருக்கு பண்ணுங்க. ஆத்மநாதர்னா வைத்தியநாதர். அவர் தான் நம்முடைய நோயை தீர்க்கிறவர். ஆணவம் கண்மம் மாயில் என்ற பிணியிலிருந்து நம்ம நீக்கிறதுக்கு வந்திருக்காரு இல்லையா? அந்த வைத்தியநாதருடைய திருவடியில அப்படியே பூர்வமதியில கவனத்தை வைங்க. அப்படியே ஆர்த்தி எடுங்க. சரிங்களா? திருச்சிற்றம்பலம். சலம் பூவோடு தூபம் மறந்தறியேன், தமிழோடிசை பாடல் மறந்தறியேன், தலம் தீங்கிலும் உன்னை மறந்தறியேன், உண்ணாமும் எண்ணாவில் மறந்தறியேன், உழந்தார் தலையில் பலிகொண்டு உடல்வார் உடலுள் ஒரு தூளை தவிர்த்தரலாய் அளந்தேன் அடியேன் அதிகை கடில வீரட்டான துறை அம்மானே. பஞ்சதீபம் மெய் வாய் கண் மூக்கு செவி என்ன பண்ண போறீங்க? அப்படி தீபம் ஏற்றலாம். திருச்சிற்றம்பலம். கற்பனை கடந்த சோதி கருணையே உருவமாகி அற்புத கோலம் நீடி அருமறை சிரத்தின் மேலாம் சிற்பர வியவமாகும் திருச்சிற்றம்பலத்துள் நின்று பொற்புடன் நடம் செய்கின்ற பூங்கழல் போற்றி போற்றி பேராயிரம் பரவி வானோரேத்தும் பெம்மானை பிரிவிழா அடியார்க்கென்றும் வாராத செல்வம் வருவிப்பானை மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி தீரா நோய் தீர்த்தருள வல்லான் தன்னை திரிபுரங்கள் தீயழ தின்திலகை கொண்ட போரானை புள்ளிருக்கு வேலூரானை போற்றாதே ஆற்றனால் போக்கினேனே. நந்தி மறைக்காதீங்க, கொஞ்சம் வழி விட்டுருங்க. அப்பனை நந்தியை ஆறாவதனை ஒப்பிலி வல்லலை ஊழி முதல்வனை எப்பரிதாயினும் எத்துமினேத்தினால் அப்பரிசி இதனருள் பெறலாமே. நம்குரு மரபுக்கெல்லாம் முதல் குருநாதனாகிய நந்தியம்பெருமான் திருவடிகளே தரணம் 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 தரணம். நந்தியோட இருப்பிட நம்ம பூர்வமதி தான். சரியா? அப்படியே பெருமானல்தரும் அங்கேய கன்னியுடனாகிய சொக்கநாத பெருமானுக்கு கற்பூர நீராஞ்சனம் சமர்ப்பிக்கிறோம் சமர்ப்பிக்கிறோம் சமர்ப்பிக்கிறோம். திருச்சிற்றம்பலம். ஆத்மார்த்தமா இந்த விபூதி கொடுக்குறேன், பூசிக்குங்க. திருச்சிற்றம்பலம். தொட்டுங்க, எல்லாம் தொட்டு கும்பிட்டுங்க. முதல்ல அப்படி தூக்கி பிடிங்க. தொட்டு கும்பிட்டுங்க, தொட்டு கும்பிட்டுங்க. புகை மேல படியாம பாத்துங்க. திருநீர் வச்சிருப்பீங்களா? எல்லாம் எடுத்துங்க, டக்குன்னு எடுத்துங்க. சிவபெருமானே சிவசிவா. மந்திரமா பூசிங்க. மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு, தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு, செந்துவர் வாயுமை பங்கன் திரு ஆலவாயான் திருநீரே, ஆற்றல் அடல் விடையேறும் ஆலவாயான் திருநீற்றை போற்றி புகழினிலாவும் பூசுரன் ஞான சம்பந்தன் தேற்றி தன்னன் உடல்லோற்ற தீப்பினியாயின தீர சாற்றிய பாடல்கள் பார்த்தும் வல்லவர் நல்லவர் தாமே வல்லவர் நல்லவர் தாமே. பூசிங்க நோய் போயிடும். சரியா? இந்த பூவெல்லாம் வாழ்த்தி கொடுத்துட்றேன். அர்ச்சனை பண்றத. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணி நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலை
கண்ணினல் அக்தரும் கழுமல வளநகர் பெண்ணினல்லாலோடும் பெருந்தகை இருந்ததே. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தலைவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனையெல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி இக்கடைக்கண்களை எம்பெருமானல் தரும் எம்பெருமானல் தரும் அங்கேயர் கன்னியுடன் ஆகிய சொக்கநாத பெருமானுடைய திருவுருள் கருணையும் பரிபூர்ணமான ஆசியும் நிகழ்ச்சிக்கு வந்துள்ள அத்தனை பேருக்கும் கிடைப்பதாக, குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் கிடைப்பதாக என்று சொல்லி நிகழ்ச்சியில் பங்கெடுத்த அத்தனை உள்ளவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி சொல்லி நாளைக்கு காலையில 4:10 சந்திக்கலாம் என்று சொல்லி நிகழ்ச்சி இனிதன் நிறைவு செய்வோம். மீண்டும் நாளை அதிகாலை 4:10 நெட்டைக்கூடல் நிகழ்ச்சி சந்திக்கலாம் என்று கூறி விடைபெறுகிறோம். நன்றி, அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நன்றிங்க. சிவாய நம, சிவாய நம, சிவாய நம. நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் இரவு 9:50 ஆரம்பித்து 11 மணிக்கு நிகழ்ச்சி நிறைவு செய்து ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறோம். பங்கெடுத்த அத்தனை உள்ளவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம்.